இந்தியா தலைமை தாங்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு சுயேட்சையான மற்றும் வலிமையான பங்கை வகிக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது கவனம் பெற்று வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி கூட்டாக தாக்குதல்களை மேற்கொண்டதால் ஈரானும் பதில் தாக்குதல்களை வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது மேற்கொண்டதால் போர் உருவானது. கடந்த 3 வாரங்களாக நீடித்து வரும் இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஏற்கனவே இந்த போரில் அமைதியை ஏற்படுத்த இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று சர்வதேச அளவில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பின்லாந்து அதிபர் இந்தியா போரை முடிவுக்கு கொண்டுவர முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புகளை தடுக்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு சுயேட்சையான மற்றும் வலிமையான பங்கை வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியா தற்போது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைவராக உள்ள நிலையில் மேற்காசியாவில் நிலவும் மோதல்களை தடுத்து நிறுத்தவும் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதியை பாதுகாக்கவும் இந்த அமைப்பு தனது செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என ஈரான் அதிபர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த பிரிக்ஸ் நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வருங்காலத்தில் இத்தகைய தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான சர்வதேச உத்தரவாதங்கள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு தலையீடு இன்றி மேற்காசிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு தனித்துவமான பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பை, அதாவது ரீஜனல் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் உருவாக்க பெஷஷ்கியான் முன்மொழிந்துள்ளார். பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றம் குறித்து ஆழமான கவலையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை கண்டித்துள்ளார். மேலும் ஆர்முஸ் நீரிணை போன்ற முக்கியமான கடல்வழி பாதைகளில் வர்த்தக சுதந்திரத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த மோதலில் நடுநிலை வகித்து வரும் இந்தியா என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.